திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லவற்றையே பேசி நல்லவற்றையே செய்வீர்களே, ஆனால் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 3ஆம் திருமுறையிலே திருவக்கரை என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருவக்கரை என்றதுமே திருவக்கரை காளியம்மன் தான் அனைவருக்கும் ஞாபகம் வரும். அக்கரை காளியம்மன், அக்கரையம்மன் சொல்கிறாங்க. இந்த வக்கராசுரன் ஒரு அசுரன், வக்கராசுரன் அவன் எல்லாமே வக்கரம். அதனால் வக்கராசுரன் வழிபட்டதுனாலே இதுக்கு திருவக்கரை என்று பெயர் பெற்றது. தொண்டை நாட்டு தலங்களிலே ஒன்று. புதுச்சேரி தொடர்வண்டி நிலையத்திலிருந்து 20 கிலோமீட்டரில் வானூர் என்று ஒரு ஊர். அந்த வானூரிலிருந்து மேற்கு நோக்கி திண்டிவனம் செல்லுகின்ற பெருவழியிலே 5 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது. 5 கிலோமீட்டர் தூரம். அந்த 5 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள ஒரு ஊர். இங்கு இறைவன் ஒரு 3 முகமாக விளங்குகிறார். 3 முகத்தோடு விளங்குகிறான். பெரிய பிரகாரத்திலே திருமால் கோயில் உள்ளது. பெரிய பிரகாரம். அங்கே உங்களுக்கு திருமால் கோயில் உள்ளது. சுவாமி சந்திரசேகரர் இறைவியினுடைய திருப்பெயர் வடிவாம்பிகை. அம்பாள் பேர் வடிவாம்பிகை. சுவாமி சந்திரசேகரர். திருவக்கரை ஆலயத்தில் மெயினாக இல்லைன்னா அக்கரையம்மன் கோயில்னு போட்டிருக்கோம். முதல்ல காளியம்மனை தான் பார்க்குறாங்க. காளியம்மனை வணங்கி அந்த சந்திரசேகரையும் வடிவாம்பிகையும் வணங்கி வெளிப்பிரகாரத்திலே உள்ள பெருமாளையும் வணங்கி மகிழ வேண்டும் என்பது இங்கு திருத்தலத்தினுடைய சிறப்பு. திருத்தலம் கன்னிமாவனத்தைச் சேர்ந்து அங்கு எழுந்தருளியுள்ள சிவபெருமானை வணங்கி முன்னம் முடக்கால் முயலுக்கு அருள் செய்த வண்ணத்தை பாடி ஏற்றி திருவடுகூரை எய்தி வணங்கி போய் திரு அக்கரையை அணைந்தார் நம் பிள்ளையார். திரு அக்கரை பெருமானை வணங்கி பாடி அருளியது இந்த பதிகம். வல்கரை வக்கரை, அதாவது வலிதாகிய கரை என்று ஒரு பொருள் உண்டு. வக்கராசுரன் வழிபட்டது என்று ஒரு பொருள் உண்டு. அதனால் 3வது பாடல், அதாவது 3ஆம் திருமுறை 60வது பதிகம் 3வது பாடலை நாம் முதலில் காண்போம். சந்திரசேகரனே அருளா, சந்திரசேகரனே அருளாய் என்று தன் வசும்பில் இந்திரனும் முதல இமையோர்கள் தொழுதிரைஞ்ச அந்தரமும் வெயிலும் அனல ஓர் அம்பினால் மந்தரமே வில்லா வளைத்தான் இடம் அக்கரையே அக்கரையே திருவக்கரையே. சந்திரனை சடைமுடியிலே சூடியுள்ள சிவபெருமானே அருள் புரிவாயாக என்று குளிர்ந்த விண்ணுலகத்தில் விளங்கக்கூடிய இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் தொழுது போற்று அந்தரத்தில் தெரிந்து கேடுகளை விளைவித்த 3 கோட்டைகளும் அக்னியாகிய கனையினாலே எரிந்து சாம்பலாகுமாறு மந்தர மேருமலையாக வில்லாக வளைத்த சிவபெருமான் வீட்டிலிருந்து அருளக்கூடிய இடம் அந்த திருவக்கரை.
அப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் திருவக்கரை. அந்த திருவக்கரையில் காளியம்மனையும் பார்த்து வழிபடணும். அக்கறை காளின்னு சொல்கிறது. சேகரன் முடியை உடையவன் பொருள். சந்திரசேகரன் சந்திரனை தன் முடியிலே உள்ளவன். அந்தரம் ஆகாயத்திலே தெரிகின்றது முப்புறம், முப்புராதிகள். அவர்களை இந்த கோட்டையே அழித்தார் நம்பெருமான் சிவபெருமான். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு அக்கரை இப்பொழுதே செல்வோம். அங்குள்ள திருவக்கரை காளியம்மனை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் உள்ளே சென்று வடிவாம்பிகை உடனமர் சந்திரசேகரரையும் வழிபட்டு அடுத்து வருகின்ற பொழுது அங்கே பிரகாரத்திலே உள்ள பெருமாள் கோயிலையும் வணங்கி பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களாகிய உங்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த காணொளியை காணுகின்ற அடியார் பெருமக்கள் அனைவரும் தங்கள் நண்பர்களிடத்திலும் உறவினரிடத்திலும் கூறி இந்த காட்சியை நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதைப் போல அவர்களையும் கண்டு இன்புறுமாறு செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம்.